இது எல்லா இன்சிடென்ட்ஸையும் வெஸ்டர்ன்ஸ் லைக் மிஷனரிஸ் அண்ட் ஜெர்னலிஸ்ட் எல்லாருமே டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஜான் ரேப் ஏ ஜெர்மன் பிஸ்னஸ்மேன், இவர் ஆல்சோ நாசியோட மெம்பர். இவர் வந்து ஒன் ஆஃப் தி ப்ரொடெக்டராக இருந்திருக்காரு. லைக் இந்த நான்ஜிங் சிட்டியில் இந்த மாதிரி மேசக்கர் நடக்கும்போது யார் யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வராங்களோ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காரு. இந்த புக்கில் சாங் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரேண்டமாக நடந்த கேஆஸ் இல்லை, இது வந்து ஆர்கனைஸ்ட் மிலிட்ரி நடத்தின ஒரு க்ரூயாலிட்டின்னு தான் சொல்கிறாங்க. இந்த இன்சிடென்ட்ஸில் தப்பிச்சு வந்தவங்க எல்லோரும் அவங்களோட சொந்த ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்கள் கண்ணு முன்னாடியே எங்கள் ஃபேமிலி வைப் அவுட் ஆகிறத பார்த்தோம், எங்கள் ஃபேமிலிக்கு நடந்த க்ரூயாலிட்டியை எங்கள் கண்களால் பார்த்தோம்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஜப்பான் இதோட மட்டும் நிறுத்தலை, நிறைய சைனீஸ் சிட்டிஸை பாம்பு வச்சு தகர்த்துருக்காங்க, நிறைய வில்லேஜஸை எரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபோர்ஸ் லேபர்ஸ், அதுக்கப்புறமா நிறைய மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக இந்த சைனீஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. பை 1945 அரௌண்ட் 15 to 20 மில்லியன் ஆஃப் சைனீஸ் வந்து செத்துருக்கலான்ட்டு ஒரு எஸ்டிமேஷன் இருக்குது. இந்த நான்ஜிங் மேசக்கரை வந்து ஃபர்காட்டன் ஹோலோகாஸ்ட்னு சொல்கிறாங்க. ஃபார் டெக்கேட்ஸ் ஜாப்பனீஸ் வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்ததை மறுத்துட்டே வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்ததாகவே யாருக்கும் தெரியாது. ஐரிஸ் சாங்கோட இந்த ரேப் ஆஃப் நான்கிங் புக்கு தான் ஒரு அவேர்னஸை உருவாக்குச்சு அரௌண்ட் 1990s. உலகத்துக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்ததாக தெரியப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த புக். இந்த புக்கு வழியாக அவங்க என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறாங்கன்னா, ஹிஸ்ட்ரிஸ் டார்க்கஸ்ட் லெசன் மஸ்ட் நெவர் பி ஃபர்காட்டன்னு சொல்கிறாங்க. இந்த மேசகர்ஸை பற்றி பேசும்போது இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நம்ம இந்தியாவிலையும் நடந்திருக்கு, டெமூர் லிங்க். ஸோ இந்த டெமூர் லிங்க் யார், அவருக்கும் நம்ம இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம், இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.